பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒரு ஊர் இருக்கு, அந்த எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மன்னர் அப்படின்னு பார்த்தா யாருன்னா அக்பர். அக்பர்னால யார் நம்மளுக்கு தெரியும்? பீர்பால். இது வந்து ஒரு அக்பர் பீர்பால் கதை. ஒரு நாள் அக்பர் ஆட்சி நடக்குது. அக்பர் ஆட்சியில் எந்த குறையுமே இருக்காது. ஆனால் அவருக்கு நிறைய சந்தேகம் வரும். ஒரு நாள் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, எப்பயுமே தானம் கொடுக்குறவங்க கை தான் மேலே இருக்கு, தானம் வாங்குறவங்க கை கீழே என்னைக்குமே தாழ்ந்தே இருக்கே. இதுக்கு மாறாக தானம் கொடுக்குறவங்க கை தாழ்ந்தும் தானம் வாங்குறவங்க கை உயர்ந்து என்னைக்காவது இருக்குமான்னு ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கேட்டு அரசு வீட்டை சொல்றப்ப யாருக்குமே பதிலே தெரியல. எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அமைச்சர்கள் எல்லாம் இந்த கேள்வி நம்மளுக்கே தெரியலன்னா பீர்பாலுக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. பீர்பால் இந்த சமயத்துல வராரு. வந்தோடனே அரசு வந்து அந்த கேள்வி கேட்கிறாரு. கேட்ட உடனே கண்டுபிடிக்கிற நேரத்துக்குள்ள அரசே இதுக்கு ஒண்ணு இருக்கு, நீங்க நான் சொல்றதெல்லாம் கற்பனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ உங்ககிட்ட ஒரு சாக்கு முட்டையில மூக்குப்பொடி இருக்கு, ஒரு கவர்ல மூக்குப்பொடி இருக்கு. அந்த கவர்ல மூக்குப்பொடி இருக்கிறப்ப ஒரு நபருக்கு மூக்குப்பொடி பிடிக்கணும்னால உங்ககிட்ட வந்து வாங்க வராது. அப்ப வாங்க வரப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்க? இப்படி கையை நீட்டிருந்தா தம்பி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்கல்ல. அப்ப தானும் வாங்குறவங்க கை தானே இப்படி உயர்ந்து இப்படி எடுப்போம், நீங்க கொடுக்குறவங்க கை கீழே தானே இருக்கும். அப்ப இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே அரசவே திகைத்து போய் விடுகிறது. இதற்கான பீர்பாலுக்கு